உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அது வரைக்கும் காத்துறேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆமா. அந்த நேரம் இன்னைக்குதான்ப்பா வந்தது. என்னம்மா சொல்ற நீ? நீங்களே வந்து பாருங்க, வாங்க. இவ்வளவு எங்க இருந்துமா பிடிச்ச? தனியா வந்து அவளே சிக்கிட்டா, அதான் தூக்கிட்டேன். உயிரோட தானே இருக்கா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே காரை விட்டு ஏத்திரலாம் தான்ப்பா பார்த்தேன். ஆனா இவ இவ்வளவு சீக்கிரம் செத்துற கூடாது. கொன்னது நான் தான் இவளுக்கு தெரியணும். அர்ச்சனா, அவசரப்படாத, ஆத்திரப்படாத. அம்மா, ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவா சொல்லு. இவளை தூக்குனது யாருக்கும் தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாதுப்பா. அப்படின்னா சரி. இன்னைக்கு நைட்டே என் கையால இவள சாகடிக்கணும். இதே இடத்துல இவள புதைக்கணும். டேய், குழிய தோணுங்கடா. ஓகே மேடம். ஏய், நெல்லுங்கடா. நீங்க அந்த பக்கமா போங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. சரி. அப்பா, அம்மா, உன் ஆத்திரம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்க முடியாதுமா. கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். அப்பா, இவகிட்ட நான் என்னப்பா யோசிக்கிறதுக்கு இருக்கு? என் வாழ்க்கையே நாசம் பண்ணவப்பா. உனக்கு இருக்கிற அந்த கோபம் எனக்கு மட்டும் இருக்காதா? நம்ம அதுக்காக அவளை கொலை செஞ்சு என்ன ஆக போகுது? அதுக்காக எழுப்பி விட்டு வீட்டுக்கு கூட்டு போய் விட சொல்றீங்களா? நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு இவளா காரணம்? சுந்தரவள்ளி குடும்பம் தான் காரணம். அம்மா, இவளை யூஸ் பண்ணி அந்த சுந்தரவள்ளியோட குடும்பத்தை எப்படி பழி வாங்குறதுன்னு பாரு. அப்படி யோசிக்க கத்துக்கம்மா நீ. கரெக்ட்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம்ப்பா. சொல்லுமா. ஏற்கனவே சூர்யாவுக்கும் அந்த சுந்தரவல்லிக்கும் ஆகவே ஆகாதுன்னு நமக்கு தெரியும். இவனை கொன்னுட்டு அந்த பழைய தூக்கி சுந்தரவல்லி மேல போட்டுடலாம். அப்படி செஞ்சுட்டா ஏற்கனவே அம்மா மேல இருக்கிற சூர்யாவோட கோவம் கொலவெறியா மாறும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும். அதுல நாம குளிர்காய்வோம். சரியா சொன்னம்மா. இப்பதான் நீ ரத்னவலோட பொண்ணு. இவளை என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். சூப்பர்ப்பா, சூப்பர். அப்ப சுந்தரவல்லியோட குடும்பமானும் ஊர்ல நாரி போகுது. கரெக்டா? கரெக்ட்மா. டேய், இங்க வாங்கடா. தோண்டங்க. சொல்லுங்க. இவளை தூக்கிட்டு போய் உள்ள போடுங்க. சரிம்மா. கேட்ட பூட்டுங்க. சரிங்க. இவ எந்த காரணத்தை கொண்டு வெளியில போயிடக்கூடாது. இவ உயிர் மட்டும் தான் போகணும். பாத்துங்க, போங்க. சரிங்க. வாடா.